அவங்க திருச்சி விவசாயி இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க பங்குக்கு ஒரு 2 3 நாளாக களை வெட்டியிருக்காங்க. அந்த கேந்தி 2 சரம் வெட்டியிருக்காங்க. ஏன்னா வெறும் கோரப்பில்லு அப்படி வெட்டியுமே இன்னும் கோர அழியலை. இன்றைக்கினா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம உழவு ஓட்டின காலையில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி நைட்டு அப்லோட் பண்ணுறேன்னா இப்போ அப்லோட் பண்ணது தெரியும். ஆனால் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். இந்த பக்கம் நம்ம பார்த்துக்கிட்ட போகிறேன். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்ததில் நம்ம போட்டிருந்தோம். உழவு ஓட்டுறது, டிராக்டரோட உழவு ஓட்டுறது காமிச்சிருப்பேன். அதை தான் இப்போ நான் வந்து சரி பண்ண வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி என்னென்னு தெரியல, நம்ம உழவு ஓட்டுற அன்றைக்கெல்லாம் மழை வர அன்றைக்கி தான் நம்ம உழவு ஓட்டுறேன். நான் உழவு ஓட்டுறேன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி மழை போட்டிருக்காங்க. நான் சும்மா ஒருத்தர் சொல்லிட்டு போனார், என்னடா அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு செல்லில் உடனே எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த வானிலை சம்மந்தமாக போட்டிருப்பாங்கள்ல, அதில் செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கி மழைன்னு போட்டிருக்கு. வெறுத்து போச்சு எனக்கு. என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முடிஞ்சவரில் இந்த பக்கத்து வரப்போ வைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த தோப்பில் ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா, அந்த தப்பை அதில் தான் சரி பண்ணணும். பெரும்பாலும் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளிலாம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்தே ஒரே பாத்தியாப்பவும் ஒரு 5 அடி அகலத்தில் அந்த அகலத்தில் 5 அடி ஒரு 7 அடி அகலத்தில் ஒரே வரப்பாக வச்சுருப்பாங்க. ஒரே பாத்தியாக இருக்கும், வளர்த்தியாக. இந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வரலை. அதனால் என்னது, அந்த தோப்பை அதை தான் செக் பண்ணி பார்த்தேன். கீரை விட்டு முளைக்கிற விதம் ஒரு 3 கிலோ வாங்கி விட்டேன். அது 1 கிலோ விதை கூட முளைக்கல. நஷ்டம்தான் அது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எப்போதும் பாத்தி கட்டுறது தான். இதில் பாத்தி கட்ட போகிறேன். மம்டியை தேடணும். இப்போ தான் வந்திருக்கேன். மணி நம்மளே தேடி கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக வெயில் கொஞ்சம் குறைஞ்சி, வெயில் கம்மிட்டு தான் கிடக்குது. அதனால் ஊமை வெயில் அடிக்குது. இதை வந்து சரி பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் 3 இதாக போட போகிறோம். நம்ம 3 வகையான மொத்தம் 4 வகையான கீரை இதில் வந்து போட போகிறோம். நம்ம இதில் மொத்தம் இதில் வந்து எவ்வளோனா ஒரு 30 அடி இருக்கும். 35 அடி இருக்கும். இதை பிரிக்க போகிறோம். 35 அடியை பிரித்து 4 வகையான கீரை இதில் விட போகிறோம். ஏன்னா அதில் ஒரு சரவு அப்படியே ஒரு கீரை, அதில் 2 கீரை, இதில் ஒரு சரவு முளைக்கிற ஒரு சரவு கீரை. இதை மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் முதல்ல இதை சரி பண்ணலாம். முதல்ல இந்த பாத்தியை கட்டுறேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களால முதல்ல இந்த அங்கே வேலை இல்லை அப்படின்னா இங்கே வருவாங்க. இங்கே வேலை இருக்கிறதுனால அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நம்ம முடிஞ்சவரை இந்த ஒரு வரப்போ வச்சுட்டு காலையில் கூட அதை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். நம்ம ஒன்று நினச்சாலும் ஒன்றும் நடக்குது. இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா கேந்திக்கு தண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். களை வெட்டினாங்களா, அந்த கேந்திக்கு தண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அதான் இந்த சைடு இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. இப்போ என்னடா வாக்கியா மட்டும் கிழிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அது நான் இருக்க தான் கிழிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்குங்கிட்ட நான் கிழிக்கல. வெறும் வாக்கியா மட்டும் அப்படியே ஒரு முதல்ல ஓடலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இதிலே பாருங்கள், கடைசியில் ஒரு 15 அடிக்கு செம்ம பள்ளமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அதுக்கு இந்த மேட்டை பூரா வெட்டி இழுக்கணும். இந்த சைடு பார்த்துக்கிட்டீங்களே, அதில் மேட்டை பூரா வெட்டி இழுக்கணுங்கிட்டு எல்லாம் ஆளை விட்டு பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மம்டியாள் 5 ஆள். நம்ம 4 ஆள் நான் 3 ஆள் சொன்னவே 6 ஆள் வர்றாங்க. 6 ஆள் 5 ஆள் வராங்க. இதுக்கப்புறம் போய் ஒரு 3 ஆள் சொன்னேன்னு வச்சுங்களேன், 6 ஆள் வருவாங்க. கூலி எங்கேயும் இழுத்துக்கிட்டு போயிடுது. பழையபடி மம்டி தூக்கிட்டேன். கொஞ்ச நாளாக மடை அடைக்கிறது இந்த மாதிரி இருந்தேன். இப்போ மம்டியை மறுபடியும் தூக்கிட்டேன். ஃபுல் ஸ்க்ரீன் அதில் மம்டியை தூக்கிட்டேன். இப்போ நீங்கள் மேலே அந்த கார்னரில் பார்க்குறீங்களே, இந்த கார்னரில் இப்போ தான் வாக்கியாக கிழிச்சிருக்கோம். அது இந்த உரமாக கிழிச்சிட்டு வந்திருக்கேன். நான் இதில் வந்து பாதி கிழிச்சிருப்பேன். இன்னும் பாதி கிழிக்கல. இந்த சைடு பாருங்கள், சைடில் என் பின்னாடி இங்கிட்டு இருக்கிறத பார்க்காதீங்க, மேலே இருக்கிறத பாருங்கள். இந்த சைடு ஜூம் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வாக்கியாக கிழிக்கணும். அது அந்த கங்கை அணைச்சி வச்சுக்கிட்டே போய் இழுத்துக்கிட்டு போகணும். இதில் ஒரு வாக்கியா, அதில் சென்டரில் நல்ல ஒரு வாக்கியாக வைக்கணும். அப்படி வச்சோன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம 3ஆக தான் பிரிக்க போகிறோம். அதை ஆனால் இப்போ இந்த நீளத்துலேயே பாத்தியாக பிரிக்க போகிறோம். இதில் ஒரு 10 பாத்தி, அதில் ஒரு 33 பாத்தி கிழிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, இந்த சேனலில் நான் போடலை, அதனால் வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கேன். 33 பாத்தி அதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ கிழிச்சிருக்கேன். தண்ணி இல்லை கிணத்துல, அதனால் கேந்தியை விட்டுட்டு செவந்திக்கு தண்ணி இல்லை. அதனால் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு சரி, அந்த நேரத்துக்கு நான் 1 மணி நேரம் நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல.
ஏன்னா இது கூலி ஆள் கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம தான் கூலி ஆள் கொடுத்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன தான் கூலி கொடுத்து வேலை செஞ்சாலும் எனக்கு அந்த திருப்தி கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு நானே மம்டியை தூக்கிட்டேன். பாருங்க, மம்டியை தூக்கிட்டேன். வீட்டுக்காரம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்காங்க வீட்டுக்கு. காலையிலேருந்து களை வெட்டிக்கிட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மணி 4 போகுது, நான் களை வெட்டிட்டேன், போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 4 மணிக்கு போச்சு. என்ன சாப்பிட்டு பொறுமையாக வரோம். மணி இப்போ 5:10 ஆகுதா நம்ம நினைக்கிறேன், 5:10 ஆகுது. இப்போ நம்ம இழுத்து விட்டு இந்த வாக்கியம் வச்சுட்டு இந்த வரப்பை வச்சுருவோம். நாளைக்கு மழை வரல அப்படின்னா, மழை வந்துச்சுன்னா மறுபடியும் உழவு விட்டுறணும். மழை வரல அப்படின்னா திருப்பி பாத்தியை கட்டணும். நாளைக்கு இதை இன்னைக்கு முதல்ல இந்த வரப்பை வச்சுருவோம். வரப்பை வச்சுட்டு இந்த மேடு பள்ளத்தை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாக்கிய வரப்புக்கு போவோம். ஏன் நான் அதை 3ஆக பிரிக்கிறேன் அப்படின்னா, மழை நேரம், பனி நேரம். மழையோட பனி தான் இந்த நேரம். நம்ம எப்பொழுதுமே நேரம் அவுத்திக்கீரை வச்சுருப்போம், அரைக்கீரை வச்சுருப்போம். நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த சேனலில் இல்லை, வேற ஒரு சேனலில் அவுத்திக்கீரை இந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்மள்ட்ட கீரை இருக்கும். ஏன்னா இப்போ கீரை 5 ரூபாலேருந்து 20 ரூபா வரலும் போகுது நல்ல கீரை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 25 ரூபா வரலும் முளைக்கீரை போச்சு. இந்த நேரத்தில் நம்மள்ட்ட கீரை இருக்கும். நம்ம இதை ஏன் கீரை இல்லைன்னா இந்த இதை விட்டு அடித்து போட்டோமா, டிராக்டர் வேறு வந்து டிராக்டர்லாம் வரல. அதனால் நானும் டிராக்டருக்கு ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், டிராக்டர் வரல. இன்றைக்கி தான் வந்து உழவு ஓட்டி போயிருக்காங்க. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி. இன்றைக்கி உழவு ஓட்டி விட்டு போயிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தடுத்து முதல்ல இந்த பாத்தியை வாக்கியாக வச்சிட்றேன். முதல்ல இந்த மம்டி ஒரு வரலும் வாக்கியாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு சும்மா ஒரு பக்கம் தான் இழுத்துட்டு போகிறேன். இந்த சைடு நம்ம இழுத்துட்டு வந்தால் தான் அது வரப்பாக வரும். இந்த ஒரு சைடு இழுத்துட்டு வரதுனால சும்மா வாணி மாதிரி அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி வாணி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அந்த சைடு கொண்டு வந்து மண் அணைச்சிட்டாங்கன்னா வரப்பாக தெரியும் உங்களுக்கு. அதுபோல் தான் இங்கிட்ட அமைச்சிருக்கேன். இது கிழிச்சு விட்றோன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.